நீங்க ஒரு சமரசமா போயிட்டோம், இறங்கி போயிட்டோம், ஒரு செகண்ட் பார்ட்னரா போயிட்டோம். இதுல இறங்கி போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே ஏற்கனவே ஈக்குவலாக உள்ளவங்க தான். தலைவர்கள் அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர், அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுவாங்கிறதா என்னுடைய கருத்து. இல்லை, நம்ம ஒரு வருஷம் முன்னாடி நடந்த தேர்தலில் 3% தான் டிஃபரன்ஸ். இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருந்திருக்கணும் நியாயமா. இல்லை, இருக்கலாம். இப்போ 3% 3% வித்தியாசம் இருந்தால் கூட என்னுடைய நோக்கமெல்லாம் வெற்றியை நோக்கி தான் இருக்குது. இந்த ஆட்சியை அகற்றணும், அதுக்கான முயற்சி தான் என்னுடைய முயற்சிகள் எல்லாமே இருக்கும். டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு, இன்னொருத்தரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்கள் எதுக்கு உழைக்கணும், நாங்கள் எதுக்கு வேலை பார்க்கணும்னு. ஒரு சின்ன கட்சி, வளர்கிற கட்சி. அவர் சொல்றாரு, நீங்க உங்களுக்காக உழைக்கிறீங்களா, கூட்டுக்காக உழைக்கிறீங்களா, இன்னொருத்தருக்காக உழைக்கிறீங்களாங்கிற ஒரு பார்வை வேணும் இல்லையா? என்னுடைய முழு நோக்கமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் மக்கள் விரும்பாத ஆட்சி, அது மாற்றப்பட வேண்டும். அதுதான், அதற்காக நாம் நிச்சயமாக ஒரு ஒரு சின்ன பிசிறு கூட இல்லாமல் பார்த்து கொள்வது தான் உங்களுடையது. திரு செல்வ பெருந்தகை அவர்களோ மற்றவர்களோ தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சிங்கிறத பற்றி பேசவே முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களால பேச முடியாது. நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தாங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. இப்போ நீங்கள் நேற்று வரைக்கும் தனித்து போட்டிங்கிற இடத்துல இருந்து அதற்காக ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லாம் கொண்டு நிப்பாட்டி இன்னைக்கு திருப்பி ஒரு கூட்டணிங்கிற போகும்போது தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிங்கிற கனவை மறந்துட வேண்டியதானா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு சூழ்நிலை கூட்டணி நம்ம அமைச்சு இந்த திமுகவை மக்களிடருந்து நம்ம தூரம் எடுக்கணும். அதுதான் நோக்கமாக இருக்குமே தவிர நம்மளை வேறு விதமாக நம்ம சித்தரிக்கவோ பேசுகிறதுக்கோ நமக்கு இடம் இல்லை. இல்லை, நீங்கள் ஒரு கட்சி, அகில இந்திய அளவில் ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக வரணும்னு விரும்புகிற கட்சி. ஒடிசாவில் ஆட்சிக்கு வந்தாச்சு, அஸ்ஸாமில் ஆட்சிக்கு வந்தாச்சு, நார்த் ஈஸ்டில் பல ஸ்டேட்டுகள் ஆட்சிக்கு வந்தாச்சு, ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி நடக்குது, புதுவையில் கூட்டணி ஆட்சி நடக்குது, கர்நாடகாவில் ஏற்கனவே ஆட்சி இருந்துச்சு. அப்போ கேரளாவில் ஒரு எம்பி வந்துட்டா, அப்படி தமிழ்நாட்டில் எல்லாருக்குமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்படித்தான் உங்களுடைய கட்சிகள் நடத்தி கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு நீங்கள் அலையன்ஸுக்கு வர்றது மூலமாக தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிங்கிறத விட்டுருங்க சார், நாங்கள் திரும்பவும் பல இடத்துக்கு போயிட்டு நாங்கள் அதிமுகவையோ திமுகவையோ ஆட்சி கொண்டு வரது நாங்கள் பாடுபடுவோம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் திரும்ப சொல்கிறது, இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம திமுக ஆட்சியை எடுக்கணும். அவ்வளோதான் என்னுடைய நோக்கம். மற்றது நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இல்லை, திமுக ஆட்சி அகன்றா யார் வரும்? இப்போ 2024 பாரத பிரதமராக மோடி இருப்பார்னு திரு எடப்பாடி அறிவிக்கல. ஆனால் 2026 எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருப்பார்னு அறிவிக்கிறீங்க. அப்போ பிஜேபி எவ்வளோ இறங்கி போயிருச்சுங்கிற கேள்வி தானே வரும். இல்லை, அப்படி இல்லை. கட்சியினுடைய அகில இந்திய தலைமை முடிவு பண்ணி அவங்க கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் அவர் நடத்தி வந்திருக்காங்க. நம்ம அதை தான் நம்ம முன்மொழிய முடியும். இல்லை, அகில இந்திய தலைமை சொல்ல நீங்கள் முரண்பட முடியாது. ஆனால் உங்களை எங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க? பாஜக எங்கே? பாஜகவுடைய தலைவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? பாஜகவை நம்பர் 1 கட்சி ஆகணும். நான் உங்களுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு என்னுடைய கட்சி நம்பர் 1 ஆகணும்னு. நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வரும், எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்றார். களமாடிட்டு இருக்கக்கூடிய திரு சீமான் சொல்றாரு நாங்கள் தான் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. அப்போ பிஜேபியால் சொல்ல முடியல. அது மக்கள் தானே தீர்மானம். அதாவது பிஜேபி நிச்சயமாக என்னென்னா இன்றைக்கி 18% வாங்கியிருக்கிறோம். ஏடிஎம்கே வாங்கின சதவீதம் ரெண்டையும் கூட்டி தான் அப்போதான் இவங்க ஜெயிக்க முடியும். அந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டு தான் இந்த ஏற்பாடே நடந்திருக்கு. இல்லை, ரெண்டையுமே இன்னைக்கு வெறும் கணக்காக கூட்டா 40% கிட்ட வந்துடும். ஒரு 5 குறைஞ்சா கூட 35 மேலே வந்துடும். மற்ற தோழமை இயக்கங்கள்லாம் சேர்த்து நல்லா வரும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் கேட்கறது பிஜேபியை முதன்மை கட்சி ஆக்கிறதுக்கான முயற்சி என்ன? திமுக ஆட்சி போகுதா, அதிமுக கூட்டணி ஆட்சி வருதாங்கிறது ரெண்டாவது. பாஜகவுடைய தலைவர்கிட்ட நான் கேட்கறதுனால பாஜக என்னைக்கு நம்பர் 1 கட்சியாக வருது? நிச்சயமாக இன்னைக்கு நம்பர் 1 கட்சி தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லையா உங்களுக்கு? பாஜக இன்னைக்கு அகில இந்திய அளவில் நம்பர் 1 கட்சி தான். நான் கேட்குறது தமிழ்நாட்டு மாநில தலைவர்கிட்ட. தமிழ்நாட்டில் கூட இன்றைக்கி என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா 18% எடுத்துருக்குறோம். 18% வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கி ஏடிஎம்கே வாங்கின சதவீதத்தை கூட்டினா தானே ஜெயிக்க முடியும். இதில் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு இப்போ சொல்லி அதில் அதில் என்ன லாபம்? அதிமுக தான் பெரிய கட்சி அப்படின்னு நான் எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்வேன். அதில் எந்த குழப்பம்? தமிழ்நாடு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அதிமுக தான் இன்னைக்கு பெரிய கட்சி. அதில் குழப்பம் இல்லை. அது நிதர்சனமாக ப்ரூவ் பண்ண. நான் பாஜகவுடைய உத்வேகம் எங்கே, பாஜகவின் கனவு எங்கே, பாஜகவின் தொலைநோக்கு பார்வை எங்கேன்னு கேட்கல. நிச்சயமாக பாஜக ஒரு நாள் தமிழ்நாட்டில் வரத்தான் போகுது. அதுக்கு இது காலகட்டம் இல்லை. இந்த காலகட்டம் திமுகவை எடுக்கணும். எங்களுடைய நோக்கமெல்லாம் அதுதான். பாஜக தமிழ்நாட்டில் வருவதற்கான காலகட்டம் வரும். ஆனால் இந்த தேர்தலில், இந்த 10 மாதம் இருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக நமக்கு அலையன்ஸ் தான் நமக்கு கை கொடுக்கும். இவ்வளவு இணக்கமாக போகக்கூடிய ஒரு தலைவர் வேணுங்கிறதுக்காக தான் பாஜகவுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்டாரா? இல்லை, அதுக்காக அண்ணன் நயினார் நாயன் ஏடிஎம்கே கூட ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பார். எந்த குறையும் இருக்காது, எந்த பிசுறும் எவ்வளோ ப்ரொவோக் பண்ணி கேட்டாலும் அசர மாட்டார். அதில் நமக்கு ஒரே விஷயத்தில் உறுதியாக இருப்பார். அப்படிங்கிறனால தான் அப்படி இல்லை. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பிஜேபி கட்சி 3 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் ஏற்கனவே 4 வருஷம் முடிஞ்சிருச்சு.
அதனால் இந்த தேர்தலில் வந்து நம்ம ஒரு உங்களுக்கு தெரியும் கட்சியோட நிர்வாகம், நீங்க ஒரு 9 வருஷமா இங்க இருக்கிறீங்க. அது வந்து திரு எல் முருகன் அவருடைய கோட்டால தான் அவர் இருந்தாருங்கிறது, அவர் தனியா தேர்ந்தெடுக்கப்படலைங்கிறது. இப்போ நீங்க வந்து அந்த கோட்டா பீரியட் முடிஞ்சு, இந்த டியூரேஷன் முடிஞ்சு நீங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணி வந்திருக்கீங்க. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். ஏன்னா எல் முருகன் அவருடைய கோட்டா இருந்தது, அந்த பீரியட் அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் எலிவேட் ஆனனால அப்படி இங்கே மாற்றி கொண்டு வந்தாங்க. ஸோ அவருக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கு, மற்ற கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, நம்ம பார்வை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு ஒத்து போகக்கூடியவரா திரு நயினார் இருப்பாரு. இது அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருடைய பார்க்குற பார்வையில் தான் வித்தியாசமே இருக்குமே தவிர, இது இயற்கையாக நடந்த ஒரு சூழ்நிலை தான். ஏற்கனவே யூபிஎஸ் மற்றபடி எல்லாருமே நாங்கள்லாம் 30 வருஷமாக எல்லாம் நண்பர்களாக இருந்தவங்க தான். இல்லை, அதனால தான் அவங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த கட்சியிலேயே வானதி இருக்கிறாங்க, ஹெச் ராஜா இருக்கிறாங்க, அந்த மாதிரி மூத்தவர்லாம் இருக்க வந்து திரு நயினாரை கொண்டதுக்கான காரணம் ஏடிஎம்கே கூட எப்படியும் போகணும், ஏடிஎம்கே கூட இணக்கமாக இருக்கணும். அதற்கு வந்து நயினார் வந்து ரொம்ப சரியான நபராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வை. இல்லை, அப்படி இல்லை, எனக்கு எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு நண்பர்கள் எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க. இவர்களும் ஏடிஎம்கேல இருக்கிறது நண்பர்கள் தான். அதுக்காக என்ன மாற்றம் வந்து திரு இபிஎஸ் சொல்லி தான் இந்த மாற்றமே நடந்தது. அவர் திரு அண்ணாமலை மாறணுங்கிறதும் திரு நயினார் வரணும் ரெண்டுமே அவருடைய விருப்பமா இருந்தது. இல்லை, அப்படி ஒன்றும் சொல்ல, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தலைவர் வந்து தலையிட முடியாது. இதே வார்த்தையை திரு ஓபிஎஸ் பத்தி கேட்கும்போது திரு அமித்ஷா சொல்றாரு, நான் வந்து ஓபிஎஸ் என்னவாரு, டிடிவி என்ன சொல்லும்போது அடுத்த கட்சி உள்வாருங்களா நாங்கள் தலையிட மாட்டோம். இப்போ நீங்க சொன்ன வார்த்தையை அவங்க சொன்னாங்க. அப்போ உங்களை நம்பி உங்க கூடயே உங்க கடினமான நேரத்தில் கூட இருந்த ஓபிஎஸோட கதி என்ன? இல்லை, அவங்களும் இப்போ கூட்டணி வரும்போது இனிமேல் பேச்சுவார்த்தை எல்லாருமே கூட தானே இருக்கிறாங்க. இப்போ என்டிஏல தினகரன் அவர்களும் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் அவர்களும் நிச்சயமாக. இல்லை, டிடிவி தினகரன் அவர்கள் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாரு. அவர் தமிழ் ஜனம் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வந்த பிரஸ் மீட்ல சொன்னால் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட கருத்தை வலுப்படுத்துறதுக்காக இருக்கும். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து நீங்கள் அமித்ஷா சந்திப்பீங்களான்னு கேட்டபோது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு வந்து ஒரு கைவிடப்பட்ட நிலை இருக்காரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி, அது வந்து உங்களுடைய கட்சியில் ஒரு உள்கோட்டால் கூட நாளைக்கு ஒதுக்கலாம். அதிமுக பாஜக கொடுக்குற சீட்ல பாஜக ஒரு சீட் அடல பண்ணிக்கலாம். அது மாதிரி திமுக கூட்டணியும் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி கிடையாது. அவர் அதிமுக மீட்கெடுக்கும் போராடினார், அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணீங்கன்னு நினைச்சார், அதுவும் நடக்கல. அப்ப திரு ஓபிஎஸ் அவர்கள் உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன கதி? இல்லை, அவங்க வருவாங்க, வராமல் இருக்க மாட்டாங்க. என்டிஏல அவர் இருப்பார், வரக்கூடிய சூழ்நிலை ஒவ்வொரு கட்சியாக தானே பேச. திரு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏல இருப்பார். 2026 தேர்தலில் திரு ஓபிஎஸ் அவருடைய பங்களிப்பு என்டிஏல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அவங்க இருப்பாங்க, வருவாங்க. இல்லை, நான் கேட்குறது தனிநபராவா கட்சியாவா? திரு ஓபிஎஸ் இருப்பாரா? இல்லை, அவருனாலே அவர் கட்சி அவர் கூட சேர்ந்தவங்க தானே, எல்லாருமே சேர்ந்தானே வருவாங்க. எல்லாரும் சேர்ந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, திருமதி சசிகலா வந்து என்டிஏல இல்லை, அவங்க வந்து நேரடியாக எங்கேயும் பங்களிக்கல, அவங்க ஒரு தனி கட்சியும் இல்லை, நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிறோம். அம்மா மக்கள் முன்னே ஒரு கட்சி, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். திருச்செங்கு சொர்க்கம் மாதிரி திரு ஓபிஎஸ் இருக்கிறாரு, இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கம் அவர் ஏடிஎம்கேவும் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் இல்லாமல் பிஜேபியும் இல்லாமல். இல்லை, அவர் திரு அமித்ஷாஜை சந்திக்காதனால அவர் இல்லைன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா? இல்லை, அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதை பற்றின பேச்சு வந்தபோது திரு ஓபிஎஸ் அவருடைய பெயரை எழுப்பி கேள்வி எழுப்பப்பட்ட போது திரு அமித்ஷா சொன்ன வார்த்தை, உள்கட்சி விவகாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம். அப்போ இது அதிமுக பிரச்சனை, அவர் தான் தீர்த்துக்கணும்னு போய் நின்றுச்சா? இல்லை, அவர் கூட்டணியில் இருந்தால் அவர் கண்டிப்பாக இப்போ எப்படி ராமநாதபுரத்தில் போட்டி போட்டார்ல, ராமநாதபுரம் போட்டி போடும்போது பிஜேபி ஆதரவு கொடுத்துச்சு, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.